ரூமை நல்லா சுத்தம் பண்றதுக்கு இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சிருக்கு. ஏன்னா எல்லாரும் நோன்பு இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு வெளியில போக மாட்டாங்க நாளைக்கு பிறந்தநாள்னால. அதனால இன்னைக்கு ஏசிலேருந்து ஆரம்பிப்போம்ட்டு ஏசியை கழட்டி பார்த்தா ஃபில்ட்ரு பூரா சரியான மண் புழுதி. பாத்ரூமில் கொண்டு வந்து நல்லா தட்டி விட்டுட்டு தண்ணியை ப்ரெஷராக வச்சு நல்லா 2 பக்கமும் அடித்து கழுவிட்டு கொஞ்சம் சோப் லிக்விட் போட்டு தேய்ச்சி ப்ரெஷ்ஷை வச்சு கழுவுனேன். கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருந்துச்சு. ஃபில்ட்ரு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு காய வச்சுட்டு வந்து ஏசியை உள்ளே வெளியே எல்லா பக்கமும் தொடச்சிட்டு சாப்பாடு வச்சுட்டு தான் அடுப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாப்பாடு கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் வெந்துருச்சு. சாப்பாடு வடிச்சிட்டு வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஃபில்ட்ரு வச்சுருந்தேன் இல்லையா கழுவி கொண்டு வந்து ஏசியில் மாட்டி விட்டுட்டு ஆன் பண்ணி விட்டா நல்லா கூலிங் வந்துச்சு. கொஞ்சம் வாடை வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு 2-3 நாளாக நல்லா புழுதி காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனாலே புழுதி நிறையாவே வந்துருச்சு. கபோர்டு, டேபிள், மைக்ரோவேவ், ஃப்ரிட்ஜு, வாட்டர் கூலர் எல்லாத்தையும் தொடச்சி ரூம்பையும் கூட்டி வெளியே தள்ளி விட்டாச்சு புழுதி எல்லாத்தையும். மதியம் 2 மணி இருக்கும். கால் பண்ணாங்க, சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, ஹோட்டலில் வந்து நான் சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.